அஸ்லாம் வலைக்கும். ஹாய் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க இஃபா சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணி வச்சிடலாம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கேன். அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அது 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரக, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் கர்டு ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எந்த ஒரு ப்ளம்ஸுமே இல்லாமல். இப்போ நான் எந்த வாட்டருமே ஆட் பண்ணல. தயிர், இஞ்சி பூண்டு எல்லாம் ஆட் பண்ணதுனால அதே ஒரு பேஸ்ட்டாக தான் ஆகிடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன், உப்பு கொஞ்சம் குறைவா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டேன். உண்மையாக சொல்லணும்னா மஸ்ட்டு ட்ரைங்க. நீங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக சிக்கன் சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி மேலே அந்த சீஸ் எக் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றதுக்கும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ட்ரை பண்ணோம். ஆக்சுவலாக நான் வந்து இது 2 கிலோக்கான மெஷர்மெண்ட், ஓகேங்களா? நான் வந்து ஒரு கோழியை 4 பீஸ் போட்டு வாங்கிக்கிட்டேன். நான் சிக்கனை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன். அதில் நான் இப்போ மசாலாவை நல்லா கோட் பண்ணி ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இதே மாதிரி நான் 1 பை 1 4 பீஸுமே நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க. நல்லா பாருங்கள், நம்ம வாட்டர் எதுவும் ஆட் பண்ணாதனால நல்லா மசாலா வந்து நல்லா கெட்டியாகவே இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும் ஆக்சுவலாக, ஓகேங்களா? இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. நான் வந்து சிக்கனை வந்து கோடு போடலை. நல்லா வந்து கத்தியாலேயோ இல்லை ஸ்போக்காலேயோ நல்லா வந்து குத்தி விட்டுக்கோங்க. மசாலா உள்ளே போகிற மாதிரி, அந்த டேஸ்ட் வந்து உள்ளே இருக்க மாதிரி. இதை வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சு 5 எக் எடுத்துக்கிட்டேன். 5 எக்கு பாயில் பண்ணி தோலை உரிச்சிட்டு அந்த ஒயிட் எக் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். 3 பல்லு பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் பால் அண்ட் வந்து சீஸ் வந்து 4 பீஸ் எடுத்துக்கிட்டேன். இதில் ஆயில், சுகரு, சால்ட் எதுவுமே ஆட் பண்ணல. அப்படியே மிக்சியில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்திங்கன்னா செம்ம சூப்பரான திக்கான பேஸ்ட் ரெடி ஆகிடும். நல்லா செம்ம திக்காக இருக்குங்க. ஆயில் எதுவுமே சேர்க்காமல் பண்ணது இது. அவ்வளோ திக்காக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. இது ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வந்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 2 பீஸ் சிக்கனை வந்து நான் அதில் போட்டுக்கிட்டேன். மீதி 2 பீஸை வந்து ஏர் ஃப்ரையில் ஆட் பண்ணிக்கிட்டேன், ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா, ஏர் ஃப்ரையில் ஆட் பண்ணது வந்து grill மோடில் 40 நிமிட்ஸ் வச்சு எடுத்துட்டா சிக்கன் ரெடி ஆகிடும் 180 டிகிரியில். நம்ம தவாவில் வச்சது லோ ஃப்ளேம் வச்சிடணும். ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சிடும். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 1/2 மணி நேரம் திருப்பி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா வந்து குக் ஆகிடுங்க. சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆகிடும். ஏன்னா நம்ம 1/2 hour வந்து நல்லா ஊற வச்சுருக்கிறதுனால நான் மூடி போட்டு தான் பண்ணேன், ஓகேங்களா? ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வேகாத மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் மூடி போட்டு தான் வேக வச்சேன். நல்லா வந்துருந்துச்சு. டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பைஸ் இன்னும் நல்லா சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியாக தான் போட்டேன். ஏன்னா பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் சாப்பிட்ணுன்றதுக்காக. இப்போ வந்து சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து அந்த சீஸ் ஸ்ப்ரெட்டை வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். 2 சிக்கன்லேயும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு சிக்கன் ஃபுல்லாக குக் ஆகிட்ட அப்புறம் சீஸ் ஸ்ப்ரெட்டை ஆட் பண்ணி ஒரு 5லேருந்து 7 நிமிஷங்க மூடி வச்சு எடுத்திங்கன்னா செம்ம சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோ க்ரீமியாக இருந்துச்சு. புதுசாக ஒரு ட்ரையாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.